ஒரு கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சா அவங்க அங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க? பார்ட் டைமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லாட்டி ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம்? ஃபேமிலிக்கு நீ ஒர்க் பண்ணுறதுனால ஃபேமிலிக்கே பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம் கம்யூனிகேஷன் தான் பிரச்சனை. வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், என்ன இப்படி இருக்க அப்படின்னு அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. பட் நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இனிஷியல் டைமில் அந்த டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. நீ பண்ணுறது சமூக பிரச்சனை வருதுன்னா உடனே நீ கம்யூனிகேட் பண்ணிருக்க மாட்டேன், இல்லைனா உண்மையாலே அவங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்க மாட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்லவங்க தான் நிறைய சம்பாதிக்கும், நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். பட் அவங்க தான் சம்பாதிக்கிறது இல்லை. ஆமாங்க. நீங்க இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க, ஸோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கா என்னைக்காவது உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடா தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் போக பேலன்ஸ் டைம்ல நம்ம பார்ட் டைமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் இல்லாட்டி ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம்? இது மோஸ்ட் வேல்யூபிளா நான் ஒரு ஃபார்முலா சொன்னா, உங்க லெவரேஜ் எந்த டைம்ல நீங்க உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்ததுல எதுல நீங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் லைக் இந்த பிரியாணி கடை போடுறா ஓடுது தெருவில், நானும் பிரியாணி கடை போடுறேன்றது இட்ஸ் யூஸ்லெஸ். உங்களுக்குன்னு ஒரு லெவரேஜ் இருக்கு. நீங்க வந்து தண்ணியில முதலையா இருக்கலாம், நீங்க பறக்கணும்னு நினைக்கணும் கழுகு கூட. ஆக்சுவலி நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுல ஒரு லெவரேஜ் இருக்கும். நான் நல்லா பேசுறதா இருக்கலாம், ஆர் வந்து நான் கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளா இருக்கிறதா இருக்கலாம், ஆர் வந்து நான் முன்னாடியே வந்து சம்திங் பீப்புள் ரிலேஷன்ஷிப் நல்லா பண்ணுவேன், சேல்ஸ் நல்லா பண்ணுவேன், ஆர் குக்கிங் நல்லா பண்ணுவேன். எதுல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு பிசினஸை ஃபிகர் அவுட் பண்றது ஏஐ யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். பண்ணும்போது மேக்ஸிமம் சான்சஸ் நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு. மோஸ்ட் லைக்லி அந்த அலாங் பீப்புளை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்ட் சக்சஸ் ஆகும். ஓகே ஓகே. ப்ளஸ் உங்களோட ஃபேமிலி ப்ளஸ் ஒர்க் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல? ஏன்னா ஒர்க்னு போறப்போ வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும், என்ன இப்படி இருக்க அப்படின்னு அது அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃபா இருந்தாலும் சரி. பட் நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? இனிஷியல் டைம்ல அந்த டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாதுங்க உண்மையாலே. ஸோ டைம் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயம் ஃபிகர் அவுட் பண்றதுக்கு. ஏன்னா நீங்களே வந்து நிறைய விஷயம் பற்றி கத்துட்டு இருப்பீங்க, நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்க, பிசினஸ்ல ட்ரபிள் இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியாது, 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியாது. இந்த மாதிரி நீங்களே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு யோசிக்கிறது லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும். எப்பவுமே வேலை இருக்கும். எப்படின்னா நீங்க வேலை நினைப்பீங்க, வேலை முடிச்சிட்டீங்கன்னு, ஆனா நீங்க யோசிச்சீங்கன்னா வேலை இருக்கும் நைட் 11 மணிக்கும். அந்த மாதிரி வேலை தேடுறவங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமே. பேசிக்காவே வேலையை அவங்களுக்கே அவங்க கிரியேட் பண்ணிக்கிறவங்க சக்சஸ் ஆக முடியும். அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, சமயத்துக்கு மேல பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, ஃபேமிலி கிட்ட பேசுறீங்க, இந்த டைம்லாம் வேஸ்ட்னு நினைப்பீங்க. ஒரு ஆங்கிள் நம்ம இப்படி பண்ணலாமே, வேற இதுல ஒர்க் பண்ணலாமே. அட்லாஸ்ட் எதுக்கு ஒர்க் பண்றீங்க? எல்லாமே ஃபேமிலிக்கு தான். நானும் நினைப்பேன்னா ஃபேமிலிக்கு தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்றேன். ஃபேமிலிக்கு நீ ஒர்க் பண்றதுனால ஃபேமிலிக்கே பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம் கம்யூனிகேஷன் தான் பிரச்சனை. கிளியரா கம்யூனிகேட் பண்ணிடு. நான் என் ஃபேமிலியில இந்த விஷயத்த தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றேன்னா கிளியரா கம்யூனிகேட் பண்றேன். இதான் பண்றேன், இதை பண்றதுக்கு உங்களுக்கு தான் பண்றேன். இது இப்ப நான் வேலைக்கு போறேன், இது மீட்டிங் போறேன்னா இது உங்களுக்கு தான் சால்வ் ஆகும். எனக்கு ஆக்சுவலி பேஸ் போதும், எனக்கு பெருசா தேவையில்ல. பெருசா வேணா இதுதான் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க உண்மையாலே அவங்களுக்கு தான் பண்றீங்கன்னு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்பெக்டேட்டரா இருக்கிறதோட பார்ட்னர் ஆயிடுவாங்க. அம்மாவா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். நிறைய பேர் பயப்படுவாங்க, எல்லாத்தையும் சொல்லணுமா, அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு தெரிஞ்சுச்சுன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடு, இவ்வளவு இருக்கு, நியாயத்துக்கு வச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னா நீங்க வந்து பர்சனலா அது ஃபினான்ஸ் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்கணும், ரிசர்வ்ஸ் வச்சிருப்பீங்க. அவங்க ரிசர்வ்ஸ் வந்து அடிஷனல் பணமா இதை வாங்கி போடலாம், இதை வாங்கி போடலாம் நினைச்சாங்கன்னா நீங்க ஆக்சுவலி சொல்லிடணும், இதுதான் கோல், இதுதான் விஷயம், இதான் பண்றேன், இதுக்கு தான் பண்றேன். கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி பீப்புள் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன் நானும் நினைப்பேன்னா நீ கம்யூனிகேட் பண்ணாம விட்டாதான் பீப்புள் வந்து ஸ்பெக்டேட்டரா சொந்தக்காரங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். உள்ளகிற ஃபேமிலி கூட ஃபேமிலிக்கும் சொந்தக்காரங்களும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபேமிலியை ஃபேமிலியா ஆகணும், உள்ளகிற ஸ்போர்ட்ஸ் ஆகணும்னா எல்லாத்தையுமே கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும் ஃபேமிலி கிட்ட. அப்படி பண்றது கோர் நினைக்கிறேன். இப்படி கம்யூனிகேட் பண்ண ஒண்ணு. ரெண்டாவது ஆக்சுவலா அவங்களுக்காக பண்ணணும். நீ பண்றது சமூக பிரச்சனை வருதுன்னா உடனே நீ கம்யூனிகேட் பண்ணிருக்க மாட்டேன், இல்லைன்னா உண்மையாலே அவங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்க மாட்டேன். நீ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க கிட்ட சொல்றதுனால மோர் கிளாரிட்டி உனக்கே நல்லது தான். அது என்னோட ஃபினான்ஸ் எல்லாமே என் ஃபேமிலி எல்லாருமே தெரியும் எக்ஸாக்டா நான் என்ன பண்றேன்னு. அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஒரு ரூல் இருக்கும் பிசினஸ்ல, நீ என்ன நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்க அம்மாட்ட சொல்லிடணும். ஏன்னா அது ஒரு காமெடியான ரீசன். ஏன்னா அம்மாவுக்கு மோஸ்டா எதுவும் தெரியாது. அவங்களாலேயே இந்த பிசினஸ்ல பணம் வரும்னு நினைக்க முடியலனா, புரியலனா மத்தவங்களுக்கும் உங்க பிசினஸ் புரியாது. உங்க பிசினஸ் மாடல் சோ சிம்பிளிஸ்டிக்கா இருக்கும், உங்க அம்மாவுக்கு தெரியும் இதுல இருந்து பணம் வரும்னு. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா புரியாது. அப்போ காம்ப்ளெக்ஸா இருக்கும் பிசினஸ் மாடல் அர்த்தம்.
சிம்பிளா இப்படிதான் பண்ண போறேன், இத்தனை பேரை பார்க்க போறேன், இதுக்கு ப்ரூஃப் தான், இத்தனை அவுட் ரீச், இத்தனை கன்வர்ஷன், இவ்வளவு பணம், ஏற்கனவே கேசரி வந்திருக்கு, பணம் வச்சிருந்தோம், இப்படிதான் நான் பண்ண போறேன். உங்க அம்மாக்கே கிளியரா புரியலன்னா இது டூ காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஆகுது. சோ நீங்க உட்கார்ந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இது ஸ்டார்டிங் நடந்தது. பட் மோரா நான் ஸ்பெண்ட் பண்ற டைம்லலாம் நான் பிசினஸா பேசுவேன் ஃபேமிலியில. இதை பண்றேமா, இதை பண்றேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படிதான் வரப்போகுது. ஸோ எங்க அம்மாவே சஜஷன் சொல்லுவாங்க, நிறைய சஜஷன் வேல்யூபிளா இருக்கு எங்க அம்மா. ஸோ நான் என் டைம் அப்படிதான் ஸ்பெண்ட் பண்றேன் ஃபேமிலியில. வேற என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் டைம் நான் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. இப்போ வேற என்ன பேசுறது பெட்டரா ஆகிறத விட அப்படிதான் நான் பாக்குறேன். ஓ ஓகே. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? மேக் ஷுர் உங்க என்விரான்மெண்ட்டை மட்டும் பெட்டராகிற என்விரான்மெண்ட்டா மாத்திக்கோங்க. என்விரான்மெண்ட் தாங்க எல்லாமே பிரச்சனை. என்விரான்மெண்ட் தப்பானா நீங்க எவ்வளவு நல்லவங்க வந்து தப்பாயிடுவீங்க. ஓகே. ஸோ மேக் ஷுர் எப்படியாவது புஷ் பண்ணி ஓடி போயிடுங்க நல்ல என்விரான்மெண்ட்டுக்கு. நல்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க கூட சேர்றதுக்கு, நல்ல பீப்புளோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்றாங்க. உங்க லைஃப் அது பயங்கரமா மாத்திரும். ஓகே. உங்க பேங்க் கூட பணம் வரனாலும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரனாலும் ஒரு மனுஷன் கிட்ட தான் வந்தாகணும் எப்படியா இருந்தாலும். ஓகே. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட அசோசியேட் பண்ணிக்கோங்க. குட் ஆங்கிள் லைஃப் சேஞ்ச் ஆயிடும். ஓகே. நீங்க இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க. சோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கா என்னைக்காவது உங்களுக்கு? நிறைய தடவை. அதான் உண்மையா? மணி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்ல சம்திங் அவனுக்கு தேவை, ஒரு குஷன் ஷேர் வாங்கி தரணும் அப்படின்னா அது மணி தான் வேணும். மணி வந்து டெட்டாயில் மாதிரின்னு சொல்லுவாங்க. 99.9% ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், 0.1% ப்ராப்ளம் இருக்குதான். பட் வந்து அதுல நீங்க பெட்டர் ஆகும்போது உங்களால மத்த ப்ராப்ளத்தை மத்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஏன்னா இந்த பிசினஸ் எல்லாம் பண்றது வந்து பணத்துக்காகவே கிடையாது, ப்ராஃபிட்காகலாம் கிடையாது, நான் வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக பண்றேன். நீ மட்டும் நல்ல ப்ராஃபிட் பண்ணனா எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒண்ணுமே. ஓகே. சோ நீ ஆக்சுவலி குட் இன்டென்ஷன் இருக்கிற பீப்புள் நல்லவங்க தான் நிறைய சம்பாதிக்கணுங்க, நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். பட் அவங்க தான் சம்பாதிக்கிறது இல்ல. ஆமாங்க. அதுதான் வந்து நீங்க மோர் ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கணும். ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கிறது சோ உங்க பீப்புள் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க படிச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஒரு கம்பெனில இருக்க ஸ்டாஃப்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சா அவங்க அங்கே கண்டினியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க? என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்? ஒரு ஸ்டாஃபை கேர் பண்ணிக்கிறீங்க, பிளஸ் அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட ஃபேமிலி இருக்கும். இவங்க வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை நம்பி அந்த ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி மற்ற மேனேஜ்மெண்ட்லாம் இப்படி பண்ணா மேபி இன்னும் நல்லா இருக்கும், அந்த ஸ்டாஃப்ஸ் இன்னும் நல்லா இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் சொல்லுவீங்க? நான் வந்து அன்கன்வென்ஷனலா பண்றேன். அது ஆக்சுவலி செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு சஜஷன் கொடுக்கறது, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. நான் பண்றது என்னோட கம்பெனிக்கு என்னால கம்மி எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால என்னால ஈஸியா பண்ண முடியுது. இப்போ நீங்க 100 தாண்டிட்டீங்கன்னா அது ஸ்கேல் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியுது, என்னால் ஈஸியாக ஒரு பீப்புளோட ஐடென்டிஃபை பண்ண முடியுது. என்னோட கம்பெனி ஃபார்ம்லாவே என்னன்னா பெஸ்ட் பீப்புளை ஹையர் பண்ணி நாங்கள் அவங்க கிட்ட கற்றுப்போம். கம்மி பீப்புளை ஹையர் பண்ணுறதை விட இன்டர்ன்ஸை தவிர இன்டர்ன்ஸுமே நிறைய எங்ககிட்ட ஃபார்மாலிட்டி இருக்கு. பெஸ்ட்டாக தான் பீப்புள் அங்கே எடுப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால. ஸோ விஷயம் என்னன்னா நாங்கள் பண்ணுறது என்னன்னா அன்கன்வென்ஷனலாக பண்ணுறது. சிம்பிளி மேக் ஷுர் எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கணுன்றதை நான் முக்கியத்தை கொடுப்பேன். அவங்க இந்த விஷயம்லாம் பண்ணணும், வாட்டர் குடிக்கணும், ஆர் இந்த விஷயம்லாம் பண்ணணும், இந்த சாப்பிடணும், இந்த பொருள் காட்டணும். எங்ககிட்ட இருந்தே கம்பெனிலேருந்து சில விஷயம் அனுப்பிச்சு விடுறது. மந்த்லி நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட் ஃபுட் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறது மந்த்லி. ஆமா, அந்த 20 மெம்பர்ஸ்க்கும். ஆமா, மந்த்லி நான் சொன்ன மாதிரி இந்த பாதாம், பிஸ்தா, நிறைய இந்த பம்கின் சீடு இல்ல நானே அரைப்பேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் போடலாம்னு நினைக்கிறேன் நான். இல்ல நானே மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலி அரைப்பாங்க, அரைச்சிட்டு நாங்களே பாக்ஸ்ல போட்டு கொடுப்போம். நீங்க இதை சாப்பிடுங்க, டெய்லியுமே சாப்பிடுங்க. அந்த மாதிரி மிச்ச இடத்துல வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தொடர்ந்து வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன பண்ணலாம், எங்க கையில சப்போர்ட் பண்ண முடியும். தொடர்ந்து ஃபீவர் வருது, ஒரு கோல்டு வருது, அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். மோர் இது இல்லைன்னா அட்லாஸ்ட் நீங்க பண்றதுக்கான காரணம் அவங்க பெட்டரா இருப்பாங்க. பெட்டரா இருந்தா பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஃபேமிலிக்கு நாங்க ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா இப்போதைக்கு கரண்ட்லி நாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து அவங்க டோட்டல் ஃபேமிலிக்கே கவர் ஆகுறாங்க. ஓகே. கரண்ட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து வேற எதுவுமே நாங்க பிளான்ஸ்ல இருக்கு, பட் மேஜரா எடுத்து வரல. ஓகே. ஒர்க்கிங் டைமிங்னா எவ்வளோ நேரம்? 9 hours, 8 hours, 10 hours, 12 hours எப்படின்னா எப்படி வைப்பீங்க? எக்ஸாக்ட்லி ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா 8 to 10 hours இருக்கும் ஒர்க்கிங் டைம். ஓகே. ஆமா. ஸோ 8 to 10 hours தான். ஓகே. ஸோ இன்சென்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணா நீங்க அதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க? சிம்பிள், எல்லாருக்குமே ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. இந்த அப்ஜெக்டிவ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் இருக்கு. நிறைய பணம் சம்பாதிங்க, பணம் சம்பாதிங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் ஒருத்தரோட ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட் அதை அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா? ஏன்னா இப்ப மார்க்கெட்டிங் ஜாப்னா ஒரு டார்கெட் இருக்கும், பட் அதுக்கு அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்றது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு 2000 3000 வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு அவ்வளோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி என்னென்ன இருக்கும்?
அச்சீவ் பண்ண டார்கெட் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ம் சிம்பிளி அவங்க வந்து அவங்க டைமை பெட்டரா யூஸ் பண்ணாலும் அதை அப்செக்ட் பண்ணிடலாம். ஓகே இப்போ இந்த விஷயத்தை நீங்க அட்டைன் பண்ண முடியாம போறதுக்கு என்னன்னா, ம் நீ எந்த விஷயம் ஓபி அடிக்கிறதோ டைம் அன்ஃபோக்கஸ்டு டைம் இதெல்லாம் இருக்குன்னா அந்த விஷயம் இருந்தா உன்னால அப்செக்ட் பண்ண முடியாது. ஓகே மோர் ஃபோக்கஸாக வச்சிருக்க உங்க கமிட்மெண்ட் இருக்கு, ஓனர்ஷிப் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா அட்டைன் பண்ண முடியும். ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க டீம்லயே. ஓகே ஸோ அதை பார்க்கும்போது கிளியரா தெரியும் அவங்களால பண்ண முடியும்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்க சொன்னது என்னன்னா அன்ரியலிஸ்டிக் டார்கெட் வைக்கிறது ஆக்சுவலி கெட்டது. ஓகே ஏன்னா அவங்களால அட்டைன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க வெறுத்துருவாங்க டார்கெட்டை. ம் அவங்களுக்கு எப்பவுமே முடியாதுன்னு தெரிஞ்சிடும். ஓ அந்த பயம் ஒர்க்கே பண்ண கூடாது. ம் அவங்க சம்திங் அட்டைன் பண்ணணும், சம் பணம் வாங்கணும். அதுல இருந்து ம் இனிஷியல் ஸ்டெப்புக்கு அவங்க லெவல் 1 போகணும், லெவல் 2 போகணும். அந்த மொமெண்டம் தான் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியே கொடுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகே நிறைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே தூக்கி டார்கெட்டிங் வச்சோன்னா அவங்க அட்டைன் பண்ணவே முடியாது, ட்ரை பண்ணி நம்ம தான் ப்ராஃபிட் ஆகும்னு. ம் பட் ஆக்சுவலி வந்து அது ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி அவன் சம்திங் ஜெயிக்கணும், ம் அதான் பார்க்கணும். ஓ நான் ஜெயிச்சிட்டேன், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணணும், நெக்ஸ்ட் ட்ரை பண்ணணும். மொமெண்டம் தான் அவனை ஹெல்ப் பண்ணுமே தவிர தூக்கி பெருசா 10 லட்சம் பண்ணுன்றது வந்து இம்பாசிபிள். ஃபுல்லாவே பயந்து அவன் ஒர்க்கே பண்ண மாட்டான். ஓகே ஸோ அந்த ப்ரெஷர்லயே வந்து ஒர்க் பண்ண ஆமா முடியாம போகும். ஆமா அவன் பயப்பட ஆரம்பிச்சான். இப்போ நீங்க இன்கேஸ் சேல்ஸ்லாம் பாக்குறீங்கன்னா, ம் சேல்ஸ் இந்த பிரச்சனை பயங்கரமா இருக்கும். ம் தூக்கி டார்கெட் நம்ம வைக்கும் போது பீப்புள் நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும் கால் பண்றதுக்கே. ஓகே எப்படி இருந்தாலும் க்ளோஸ் ஆகாது, இது எப்படி இருந்தாலும் என்னால இவ்வளோலாம் அட்டைன் பண்ணவே முடியாது. நீங்க என்னதான் கன்வின்ஸ் பண்ணுங்க அவன் ட்ரையே பண்ண மாட்டான். ஓகே காரணம்னா இட்ஸ் அன்அட்டைனபிள். ம் அதை நீங்க பிரேக் பண்ணி அட்டைனபிளா காட்டணும். ஓகே ஒரு ஆஃபீஸ்ல ஸ்டாஃப்ஸை வந்து நல்லா ஒர்க் பண்றாங்களா இல்லாட்டி ஓபி அடிக்கிறாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க அந்த மாதிரி உங்களோட டீம்ல யாரையாவது கண்டுபிடிச்சு கேட்டிருக்கீங்களா? என்ன வேலை பார்க்காம இருக்கீங்க கேட்டிருக்கீங்க? ஓகே ஓ எப்படி கண்டுபிடிச்சீங்க? நார்மல் டைமோட வேலை டைம் அதிகமாகும். ம் ஸோ நார்மலாக ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு அவங்களால ஆக்சுவலி வந்து 15 மினிட்ஸ் முடிக்க முடியும்னா ம் நாங்களே அவங்களுக்கு 30 மினிட்ஸ் கொடுத்துருப்போம். ம் அதுக்கு 45 ஆகுது, 50 ஆகுதுன்னா அந்த டாஸ்க் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல, ஆர் சம்திங் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சம்திங் அவங்க வேற ஏதாவது பண்றாங்கன்னு அர்த்தம், ஸ்க்ரோல் பண்ணா சம்திங் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிதான் கண்டுபிடிப்போம். ஓகே இந்த டாஸ்க் இப்போ முடிஞ்சிருக்கலாம், ஏன் வந்து இந்த எலாங்கேட்டட் பீரியட் ஆச்சுட்டு ஓகே அப்பதான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க சொல்றது 100% வந்து ட்ரூவான ஒரு ரீசன். ஆமா ஏன்னா ஒர்க்கிங் டைமை தாண்டி ஒர்க் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா இல்ல இவ்வளவு ஒர்க் இருந்துச்சு, பட் அங்க உள்ள விஷயம் பார்த்தா ஒண்ணுமே இருக்கு. கரெக்ட் மோர் குவாலிட்டியாவே பண்ண முடியும். நான் மோஸ்டா பாக்குறது என்னன்னா, நீ 4 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம் என்டையர் டேவோட ஒர்க்கை. ஆனா நீ வந்து சம்திங் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் 6-8 ஹவர்ஸ் ஆகுது. 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றது ஆக்சுவலி ஒர்க்கே கிடையாது. நீ 4 ஹவர்ஸ்ல முடிக்க வேண்டிய ஒர்க் 8 ஹவர்ஸ்ல பண்றது நீ 4 ஹவர்ஸ் லாஸ் தான் பண்ணிருக்க. இட்ஸ் நாட் ஒர்க், இட்ஸ் நாட் அ கிரெடிபிள் திங். அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, இது சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஓகே ஸோ அதே மாதிரி ஓடிலாம் பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது நீங்க ஸ்பெஷலா இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓவர் டைம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு இன்சென்டிவ் இல்லை, பட் அப்ஜெக்டிவ் ரீச் பண்றதுக்கு இன்சென்டிவ் இருக்கு. ஓகே இப்போ இந்த விஷயம் ஒர்க்கை கொடுத்துட்டோம், இதை ரீச் பண்றாங்க ரெகுலரா 30 டேஸ்க்கு இந்த டார்கெட்லாம் அச்சீவ் ஆயிருக்குன்னா அதுக்கு இருக்கு. பட் ஓவர் டைம் பார்க்க தான் கொடுக்குறது இல்லை. ஓகே ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? ஏன்னா நீங்க எதுவுமே என்ஜாய் பண்ணதே இல்லை, நான் எதுவும் பெருசா ஹாப்பியாலாம் இருந்தது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஒர்க் அப்படிதான் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? ராஜராஜ சோழா, ராஜேந்திர சோழா, நெப்போலியன் போனபார்ட், ஹனிபால் பார்கா, சலாஹுதீன், முஹம்மது தி செகண்ட். ஏன்னா நான் ரொம்ப ஹிஸ்டரி படிப்பேன். ஸோ நானே தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு துர்பாய் அம்பானியா அமிதாப் பச்சன் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அமிதாப் பச்சனுக்கு ஃபேன் ஆகக்கூடாது, துர்பாய் அம்பானி தான் நீ ஃபேன் ஆகணும் உனக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ நீங்க இப்போ நெப்போலியன் போன படம் வந்து நடிக்கிறாங்கன்னா அந்த நடிக்கிற பீப்புளுக்கு நீங்க ஃபேனா சுத்துறதோட ஆக்சுவலி அந்த பர்சன் செஞ்சிருக்காங்க பாருங்க, அதான் பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த பர்சனுக்கு தான் நீ ஃபேன் கிளப் ஆரம்பிக்கணும். நெப்போலியனுக்கு தான். நான் வந்து எவ்ரி பேட்டில் மேப் படிச்சிருப்பேன் நெப்போலியனோடது, செம ஃபேசினேட்டிங். அது எவ்வளவு சூப்பரா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. பேட்டில் ஆஃப் ஆர்கலே, பேட்டில் ஆஃப் ரிவோலி, பேட்டில் ஆஃப் ஆஸ்டரிட்ஸ், செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த மேப் ஓரியன்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால அதான் என்னோட ஹாபி, ஃபன் டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஓகே ஸோ ஹீரோ அப்படின்னா நீங்க இப்போ இருக்கிற ஹீரோவை சொல்வீங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் சினிமாலாம் போய் பார்க்கறது என்ஜாய் பண்றது அப்படி எதுவும் இல்லை. சினிமா குவாலிட்டியான சினிமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் மோஸ்ட்லி தெரிஞ்சது என்னன்னா, எல்லாருக்குமே இப்போ கரண்ட்லி ஒரு ஹேபிட் பண்றாங்க, கரண்ட்லி உங்களுக்கு ட்ரீம் இருக்கு, இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா அது சினிமால தான் வந்தது. ஆமா நிறைய பேர் நீங்க ரூட் காஸ் பாத்தீங்கன்னா அவன் சினிமால தான் நினைச்சிருப்பான். ஒரு ஐஏஎஸ் படம் பாக்குறானா, ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா, இல்ல ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னா, எல்லாமே ரூட் காஸ் சினிமால தான் வருது. சினிமா வந்து வேற லெவல்ல நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நான் அப்பவே பாக்குறது ஒரு நல்ல சினிமான்றது சரியான லைஃப் சேஞ்சிங். நான் ரொம்ப தேடி ஒரு படம் பாக்குறதுக்குலாம் நான் 1 hour தேடி இருக்கேன், ஆளை வச்சுலாம் தேடி இருக்கேன். நான் 1 hour 2 hours தேடி. ஸோ ஒரு படம் பார்க்கணும், ஒரு 1 hour தேடி கண்டுபிடிச்சு இந்த படம் என் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி படம் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன். அதுலயும் அப்படிதான் பண்ணுவீங்களா? சம்திங் நம்மள பெட்டர் ஆகணும்ல அந்த படம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு போரிங்கான ஒரு படம் பார்க்குறது, ஆர் ஆல்கஹால் அடிக்டடா ஒரு படம் பார்க்குறது நல்லா இருக்கிறதுக்காக அந்த படம் எனக்கு லைஃப்ல எப்பவுமே ஹெல்ப் பண்ணாது. மேபி நீங்க ஈவன் நீங்க ஃபன்னியா இருக்கணும், ஆர் நீங்க சிரிக்கணும்னா கூட சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கணும், சம்திங் நீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி காமெடி படம் பார்க்க மாட்டேன்,
பட் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா அந்த படம் பார்க்க தான் நம்மளுக்கே சம்திங் வேலை செய்யணும் எந்த பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுதுன்னா அந்த மாதிரி பண்ணலாம் பார்ப்பேன். ஓகே, லாஸ்டா என்ன மூவி பாத்தீங்க? மார்டி சுப்ரீம்னு ஒரு டேபிள் டென்னிஸ் படம், ஓ நல்லா இருந்தது. ம் இந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலா அந்த பையன் எப்படி ஸ்ட்ரகிள் பண்றானு செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்னோட செமையா இருந்தது. ஓகே ஃப்ரீக்வெண்டா பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ், நைட் கிராலர், இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டைம்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுவே யோசிக்கிறீங்க, அப்போ ரிலாக்ஸ் பண்ண மாட்டீங்களா? நான் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் பார்ப்பேன். ஹிஸ்ட்ரியில் இந்த நான் சொன்ன கிரேட் கிங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ங்க. என்ன வந்து போரிங்கா நினைக்கிறாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு. ஆக்சுவலாக செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் அலெக்சாண்டரோட சீரிஸ் இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அது ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஓ என்னடா அந்த பையன் 21 வயசுல வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நான் ஃபேமிலி கால் பண்ணி பேசுவேன். நான் சிஸ்டர் கிட்ட அம்மா கிட்ட பேசி கலாச்சிட்டு இருப்பேன். ஓகே, உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்படி இருப்பாங்களா ஒரு பர்சன் அப்படின்னு. ஸோ நல்லா இருக்கு.